ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இந்திய அரசியலமைப்புல பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். எஸ்டர்டே நம்ம இந்த 2 லெசனும் பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம சமத்துவமும் சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல் இந்த 2 லெசனும் இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் சமத்துவம். சமத்துவம் அப்படின்றத பேராசிரியர் லாஸ்கி சமத்துவத்தை பத்தின கூற்று என்ன சொல்லியிருக்காரு அதை பத்தி அப்படின்னா, சமத்துவம் என்பது சமமாக நடத்தப்படுவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் இருப்பதாகும். முதல், சமூக சிறப்புரிமை இல்லாதது. இரண்டாவது, போதுமான வாய்ப்பு அனைவருக்கும் வழங்கப்படுவது ஆகும். எல்லாருக்குமே சமத்துவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கூற்று வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான் இருக்கணும் சமத்துவம்னா அப்படின்னு. அந்த மாதிரி பேராசிரியர் லாஸ்கி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ இதை ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து வாங்க. மக்களாட்சி கோட்பாடுகளானது சுதந்திரம், சமத்துவம். மக்களாட்சியோட கோட்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சுதந்திரம், சமத்துவம். இது ரெண்டுமே தான் மக்களாட்சியோட கோட்பாடு. அடுத்து பாருங்க, சட்டத்தின் ஆட்சி என்ற பதம் ஏவி டைசி. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏவி டைசி தான் சொல்லியிருக்காங்க. இதை நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஏவி டைசி இருக்காங்களா, இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர். ஓகேயா? அடுத்தது பாருங்க, முதல் பொது தேர்தல் எப்ப நம்ம நாட்டுல நடந்தது அப்படின்னா, நம்ம இந்திய நாட்டுல முதல் பொது தேர்தல் எப்ப நடந்ததுன்னா 1952. இது 1952ல முதல் பொது தேர்தல் மட்டும் நடக்கலைங்க, பெண்களுக்கான வாக்குரிமையும் அப்பதான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இந்திய நாட்டுல மட்டும்தான் முதல் பொது தேர்தலையே பெண்களுக்கான வாக்குரிமையை கொடுத்துட்டாங்க. அதாவது 1952ல. சுவிட்சர்லாந்துல தேர்தல் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணது இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. பட் பெண்களுக்கான வாக்குரிமையை எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 1971 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் முதல் தேர்தலையே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வாங்க. இந்தியாவில் 25 வயது நிரம்பியவர் தேர்தலில் போட்டியிடலாம். எத்தனை வயசுல நிரம்பி இருந்தா தேர்தலில் போட்டியிடலாம்னு கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான். பட் அதுலேயே நம்ம கன்ஃபியூஷன் ஆயிடுவோம். ஏன்னா அவங்க கொடுக்குற ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால நல்லா பார்த்துக்கோங்க. 25 இயர்ஸ் இருந்தால் நம்ம எலெக்ஷன்ல போட்டியிடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க. பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவோர். பெண்களின் முன்னேற்றத்திற்காக 19ஆம் நூற்றாண்டுல பாடுபட்டவங்க யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்கு தான். பிளஸ் உங்களுக்கு எக்ஸாம்லயுமே கொஸ்டின் கேட்பாங்க. மேபி இதெல்லாம் மேட்ச்ல கொடுத்து கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்தராடே, தாராபாய் ஹிண்டே, பேகம் ருகேயா, சகாவத் ஹுசேன், இவங்க எல்லாருமே பெண்களுக்காக பாடுபட்டவங்க. இதுக்கு நான் ஒரு ஷார்ட் ரூட் படிச்சு வச்சிருக்கேன். ஆக்சுவலி அந்த ஷார்ட் கட்டை நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன். ஓகேயா? நெக்ஸ்ட் பாருங்க. உள்ளாட்சி அமைப்பில் 50% இடஒதுக்கீடு பெண்களுக்காக வழங்கப்பட்டது. முதல்ல பெண்களுக்காக எதுல வழங்கப்பட்டிருக்கு? உள்ளாட்சி அமைப்புல 50% வழங்கப்பட்டிருக்கு. இதுவுமே உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. யூனிசெஃப் நிறுவனம் கூறியதாவது, யூனிசெஃப் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாலின சமத்துவம் என்பது பெண்கள், ஆண்கள், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமை பெற வேண்டும் என கூறுவதோடு அவர்கள் ஒன்று போல நடத்தப்பட வேண்டும் என்றது. சரிங்களா? இப்ப நம்ம அடுத்து பார்க்கலாம். ஐக்கிய நாடு சபையில் 2017க்கான நிலையான மேம்பாட்டு குறியீட்டில் பாலின சமத்துவம் 5வது இடத்தில் உள்ளது. 5வது குறியீட்டில் இருக்கான். இது எதுல வரும்னா எக்கனாமிக்கல்ல வரும். ஸோ எக்கனாமிக்ல மொத்தம் 17 குறியீடு இருக்கு. அந்த 17 குறியீடுல இது 5வது குறியீடா வருதுன்னு சொல்றாங்க. எக்கனாமிக் கிளாஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு அந்த 17 குறியீடையும் சொல்றேன். இப்போ எடுத்தா அது அந்த சப்ஜெக்டோட இது மிங்கிள் ஆயிடும். ஸோ அதை லேட்டா பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு சட்டப்பிரிவு 21 மேலும் வலியுறுத்துகிறது. ஆல்ரெடி சட்டத்தின்படி சமமான பாதுகாப்புங்கிறது இருக்கு. அது மேலும் வலியுறுத்துகிறது 21, சட்டப்பிரிவு 21ல மேலும் வலியுறுத்துதான். சரிங்களா? அடுத்தது பாருங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எந்த சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு மேலும் வலியுறுத்துகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன? பிரிவு 21. சரிங்களா? அடுத்தது பாருங்க. சமத்துவம் மற்றும் நீதி, இதை ரெண்டுத்தையுமே மக்களாட்சியின் தூண்கள்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க. சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி. அப்புறம் சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா ரூல் ஆஃப் லா. முடியாட்சினா மொனார்கி. சலுகைகள், பிரிவிலேஜஸ்.
பாகுபாடுன்னா டிஸ்கிரிமினேஷன். இவ்வளோ சீக்கிரமா ஒரு லெசனையே முடிச்சுட்டோம். இப்போ நம்ம அடுத்த லெசனுக்கு போலாம். நான் அதுக்கு தான் சொன்னேன். இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன லெசன் தான். 6th கூட கொஞ்சம் பெருசா தான் போச்சு. பட் 7th எவ்வளோ ஸ்பீடா முடிஞ்சுச்சு பார்த்தீங்களா? அதனால பயப்பட வேண்டாம். சீக்கிரமாவே முடிஞ்சிரும் எல்லாமே. நம்ம எக்ஸாம்க்குள்ளேயே நல்லா ப்ரிப்பேர் ஆயிடுவோம். சரிங்களா? அடுத்து பாருங்க 7th ஸ்டாண்டர்ட் சமத்துவத்தை நம்ம முடிச்சுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் 8th ஸ்டாண்டர்ட் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதலை இப்போ நம்ம படிக்க போறோம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். அடுத்த லெசனே அதுதான் ஆக்சுவலி. இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் எடுத்தேன் அதை. பாருங்க, சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படுவதன் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்து பாருங்க, சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் வார்த்தை செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. செகுலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து தான் வந்து இந்த லத்தீன் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து தான் வந்து சமய சார்பின்மை பெறப்பட்டிருக்கு. ஓகேவா? அதுல இருந்து எடுத்திருக்காங்க. பட் அதோடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உணர்வுள்ள காலம். அதுதான் வந்து அதோடைய பொருள். இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றாங்கன்னா த ஸ்பிரிட் ஆஃப் அன் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதை கூறியவர் யாரு அப்படின்னு பார்த்தா ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் தான் வந்து கூறியிருக்காரு. அவர் யாருன்னா ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளர். சரிங்களா? அடுத்தது போலாம் வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாத்திகம். நாத்திகம் அப்படின்றவர் வந்து இந்த நாத்திகவாசி அப்படிலாம் சொல்லுவாங்களா. ஸோ அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். நாத்திகர்னா யாரு? கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களை தான் வந்து நாத்திகர்னு சொல்லுவாங்க. சமய சார்பின்மை. சமய சார்பின்மையோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்றின் விவகாரங்களில் தலையிடாமல் இருத்தல். இதை வந்து யார் ஃபாலோ பண்ணுறான்னா நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம இந்தியா சமய சார்பின்மை தான். ஸோ அரசு சமயம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய மதத்தில் தலையிடாது. யார் என்ன மதம் வேணாலும் பின்பற்றிக்கலாம், யார் எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிட்டுக்கலாம். பட் வந்து நம்மளுடைய அரசு வந்து அதில் தலையிடாது. சரிங்களா? அதுதான் வந்து நம்ம இந்தியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். அடுத்தது பாருங்க, சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு அப்படின்னு கூறியவர் யாருன்னா கவிஞர் இக்பால். இக்பாலுடைய கூற்று தான் வந்து இது. சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது தாய் வீடு அப்படின்னு கூறியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். அடுத்து பாருங்க, அசோகர். அசோகர் யாருன்னா முகலாய பேரரசர். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அசோகருடைய காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் நூற்றாண்டு தான் இவருடைய காலம். அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டு அசோகர் வாழ்ந்த காலம். சரிங்களா? கூற்றை வந்து அறிவிச்ச முதல் பேரரசர் யாருன்னா நம்ம அசோகர் தான். சரிங்களா? நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் புக்ல வந்து நம்ம சமய சார்பின்மை இல்லாம இருக்கணும், மதம் இனம் அதெல்லாம் பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிற முன்னாடியே அசோகர் என்ன பண்ணியிருக்காருன்னா இதை வந்து சொல்லியிருக்காரு. அவங்க மக்களுக்கு அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டக்கூடாது அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு. சரிங்களா? இப்ப அடுத்து பாருங்க, அசோகரது 12வது பாறை. அசோகர் 12வது பாறையில என்ன எழுதியிருக்குன்னா அரசாணையில் அனைத்து பிரிவினரும் சகிப்பு தன்மையோடு மற்றும் அவர்கள் மீது மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்து கொள்ளவும் தம் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தாராம். சரிங்களா? இது வந்து 12வது பாறையில வந்து, அதாவது அசோகரது 12வது பாறையில வந்து இந்த வேர்டு வந்து எழுதியிருக்கு. அடுத்தது பாருங்க. அடுத்து பாருங்க, இவர் மத சகிப்புத்தன்மையை பின்பற்றினார். இந்த அசோகர் இருக்காருல்ல, அந்த அரசர் என்ன பண்ணாரா மத சகிப்புத்தன்மை கொள்கையை வந்து பின்பற்றி இருக்காரு. சரிங்களா? ஏன்னா முன்னாடியும் நம்ம அதை தான் பார்த்தோம், இதுலயும் அதை தான் பார்க்குறோம். அசோகர்னாலே உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்துடணும். அடுத்து பாருங்க, அசோகருடைய காலத்துல இங்க பாருங்க தீன் இலாஹி அப்படிங்கிறதுக்கு தெய்வீக நம்பிக்கை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அண்ட் சுல்தான் இ குல் அப்படிங்கிறதுக்கு அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம் அப்படிங்கிறது அர்த்தம். மேபி இதையும் கொடுத்து இதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்கலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன லெசன் தான், இன்னும் நிறைய பெரிய லெசன்ஸ்லாம் இருக்கு. அதனால இதெல்லாம் கூடவே சேர்ந்து படிச்சிருங்க. இந்தியா ஒரு இறையாண்மை வாய்ந்த சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1976ல இந்த சமய சார்பற்ற அப்படிங்கிற இந்த சொல் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதுவும் எதுலன்னா 42வது சட்ட திருத்தத்துல. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, 1950
1754 பம்பாய் மாநிலம் ரத்திலால் பன்சந்த். இந்த கேஸை கொடுத்துட்டு இந்த இயர் எப்பன்னு கேட்பாங்க, இல்லைனா இயரை கொடுத்துட்டு கேஸ் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா, ஆப்ஷனில். ஸோ பார்த்துக்கோங்க, 1954 தான் வந்து ரத்திலால் பன்சந்த் வழக்கு வந்து நடைபெற்றது. அது எது வந்து ரிலேட்டடான ஒரு கேஸு, எதனுடைய ரிலேட்டடான கேஸுனா மதசார்பு சுதந்திரத்துக்கு ரிலேட்டடான கேஸு பம்பாய் மாநிலத்தில் நடைபெற்றிருக்கு. சரிங்களா, அது வந்து மதசார்பு சுதந்திரத்துக்கு ரிலேட்டடான ஒரு கேஸு. ஆர்டிக்கல் 2526 ஓகேயா, இதுக்கு ரிலேட்டடான ஒரு கேஸ். ஓகேயா, இதெல்லாம் கொஞ்சம் டீப்பாகவே நம்ம பார்ப்போம் ஃபியூச்சரில். ஸோ பார்க்கும்போது நான் உங்களுக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து சின்ன லெசன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் இதில் பார்க்க முடியும். அடுத்தது வாங்க, கஜுராஹோ 19ஆம் நூற்றாண்டு இந்து கோயில். சரிங்களா, இந்த கோவிலை 19ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. அது ஒரு இந்து கோவில். அந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்து பாணியில் வந்து கோபுரம் அமைஞ்சிருக்கான், சமய பாணியில விதானம் இருக்கான், புத்த பாணியில ஸ்தூபி அமைக்கப்பட்டிருக்கு, இஸ்லாமிய பாணியில வந்து குவி மடம் இருக்கு. ஸோ இதை என்ன சொல்ல வராங்கன்னா, இது இந்து கோவிலா இருந்தாலும் மற்ற மதங்களை சார்ந்து தான் வந்து இந்த கோவில்ல எல்லாத்தையுமே வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இதனால வந்து இது மேபி கேட்கலாம், அதனால கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, அக்பரின் கல்லறை சிக்காந்திரால இருக்கா. அக்பரின் கல்லறை எங்க இருக்கு, சிக்காந்திரால இருக்கு. சரிங்களா, அந்த சிக்காந்திரா எங்க இருக்குன்னா ஆக்ரால இருக்கு. ஆக்ரா இந்தியால இருக்கு. சரிங்களா, ஸோ இதை கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து நமக்கு இந்த வேர்டெல்லாம் வந்து கொஞ்சம் மறந்து போயிடும், அதனால கண்டிப்பா கேட்பாங்க. அதனால பார்த்துக்கோங்க, அக்பருடைய கல்லறை எங்க இருக்குன்னா நம்ம இந்தியால இருக்கு, ஆக்ரான்னு ஞாபகம் வச்சுப்போம். பட் சிக்காந்திரால இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மறந்துடுவோம். அதனால நல்லா பார்த்துக்கோங்க, சிக்காந்திரால ஆக்ரால இந்தியால அந்த கல்லறை இருக்கு. யாரோடையது, அக்பருடைய கல்லறை. அடுத்தது பாருங்க, இஸ்லாம், இந்து மற்றும் பல்வேறு சமய கூறுகள் அவர் கல்லறையில் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தினார். சரிங்களா, நான் தான் முதல்ல நம்ம அக்பரை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் கண்டினியூஸா. ஸோ அக்பர் வந்து இந்த மாதிரி இவருடைய கல்லறையில வந்து இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்திருக்காரு. சரிங்களா, இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்கிட்டாலே போதும். எதெல்லாம் மெயின் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு பார்த்துருப்போம், அதை மட்டும் நீங்க படிச்சாலே போதும். சரிங்களா, இதுல உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்றேன். அண்ட் எதனா நான் சொல்றதுல குறைகள் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்க, என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதை கிளாரிஃபை பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.